பைபிள் சவாலின் 186வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 85 முதல் 87 அத்தியாயங்கள் தேவன் தனது மக்களை மீட்டெடுக்க விரும்புவதையும் தனது வாக்குத்தத்தங்களுக்கு விசுவாசமாக இருப்பதையும் அவரது ராஜ்யத்தைச் சேர்ந்திருப்பதின் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகின்றன. தேவனுடைய இரக்கம், மன்னிப்பு மற்றும் சமாதானத்தை இந்த சங்கீதங்கள் கொண்டாடுகின்றன. அவரிடம் திரும்புகிறவர்களை புதுப்பிப்பதில் தேவன் மகிழ்ச்சியடைகிறார் என்பதை அவை நினைவூட்டுகின்றன. மேலும் தேவனுடைய பரிசுத்த நகரத்தின் மகிமையையும் அவரது சந்நிதி அவரை தேடுகிற அனைவருக்கும் நம்பிக்கையையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது என்பதையும் காட்டுகின்றன. தேவனுடைய அன்பு எல்லா ஜாதிகளையும் சென்றடைந்து எல்லா மக்களையும் தனது குடும்பத்தில் சேர அழைக்கிறது. அவரது சத்தியமும் நீதியும் அவரது வழிகளில் நடப்பவர்களை தொடர்ந்து வழிநடத்துகின்றன. அவரை நம்பும்போது நமது இதயம் புதிய நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் நிரம்புகிறது. இன்று அவரது மீட்பை தேடி அவரது மாறாத அன்பில் மகிழும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 186 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 85 to 87 reveals God's desire to restore His people, His faithfulness to keep His promises, and the joy of belonging to His kingdom. These psalms celebrate God's mercy, forgiveness, and peace, reminding us that He delights in reviving those who turn back to Him. They also point to the greatness of God's holy city, where His presence brings hope and blessing to all who seek Him. God's love reaches beyond every nation and invites people from every background into His family. His truth and righteousness continue to guide those who walk in His ways. When we trust Him, our hearts are renewed with hope and confidence. Let us begin today with hearts that seek His restoration and rejoice in His faithful love. சங்கீதம் அதிகாரம் 85. Psalms chapter 85. வசனம் 1. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். Verse 1. To the chief musician, a psalm for the sons of Korah. Lord, thou hast been favorable unto thy land. Thou hast brought back the captivity of Jacob. வசனம் 2. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். சேலா. Verse 2. Thou hast forgiven the iniquity of thy people, thou hast covered all their sin. Selah. வசனம் 3. உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். Verse 3. Thou hast taken away all thy wrath, thou hast turned thyself from the fierceness of thine anger. வசனம் 4. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். Verse 4. Turn us, O God of our salvation, and cause thine anger toward us to cease. வசனம் 5. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. Verse 5. Wilt thou be angry with us forever? Wilt thou draw out thine anger to all generations? வசனம் 6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. Verse 6. Wilt thou not revive us again, that thy people may rejoice in thee? வசனம் 7. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். Verse 7. Show us thy mercy, O Lord, and grant us thy salvation. வசனம் 8. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. Verse 8. I will hear what God the Lord will speak, for He will speak peace unto His people, and to His saints, but let them not turn again to folly. வசனம் 9.
நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. Verse 9. Surely his salvation is nigh them that fear him, that glory may dwell in our land. வசனம் 10. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். Verse 10. Mercy and truth are met together, righteousness and peace have kissed each other. வசனம் 11. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழப்பார்க்கும். Verse 11. Truth shall spring out of the earth, and righteousness shall look down from heaven. வசனம் 12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேஜமும் தன் பலனை கொடுக்கும். Verse 12. Yea, the Lord shall give that which is good, and our land shall yield her increase. வசனம் 13. நீதி அவருக்கு முன்னாகச் சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். Verse 13. Righteousness shall go before him, and shall set us in the way of his steps. சங்கீதம் அதிகாரம் 86. Psalms chapter 86. வசனம் 1. கர்த்தாவே, உமது செவியைச் சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். Verse 1. A prayer of David. Bow down thine ear, O Lord, hear me, for I am poor and needy. வசனம் 2. என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் இரட்சியும். Verse 2. Preserve my soul, for I am holy. O thou my God, save thy servant that trusteth in thee. வசனம் 3. ஆண்டவரே, எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Verse 3. Be merciful unto me, O Lord, for I cry unto thee daily. வசனம் 4. உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். Verse 4. Rejoice the soul of thy servant, for unto thee, O Lord, do I lift up my soul. வசனம் 5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். Verse 5. For thou, Lord, art good, and ready to forgive, and plenteous in mercy unto all them that call upon thee. வசனம் 6. கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். Verse 6. Give ear, O Lord, unto my prayer, and attend to the voice of my supplications. வசனம் 7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். Verse 7. In the day of my trouble I will call upon thee, for thou wilt answer me. வசனம் 8. ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. Verse 8. Among the gods there is none like unto thee, O Lord, neither are there any works like unto thy works. வசனம் 9. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். Verse 9. All nations whom thou hast made shall come and worship before thee, O Lord, and shall glorify thy name. வசனம் 10. தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். Verse 10. For thou art great, and doest wondrous things, thou art God alone. வசனம் 11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். Verse 11. Teach me thy way, O Lord, I will walk in thy truth. Unite my heart to fear thy name. வசனம் 12. என் தேவனாகிய ஆண்டவரே,
உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். Verse 12. I will praise thee, O Lord my God, with all my heart, and I will glorify thy name forevermore. வசனம் 13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். Verse 13. For great is thy mercy toward me, and thou hast delivered my soul from the lowest hell. வசனம் 14. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்கத் தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். Verse 14. O God, the proud are risen against me, and the assemblies of violent men have sought after my soul, and have not set thee before them. வசனம் 15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனவுருக்கமும் இரக்கமும் நீட்டிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். Verse 15. But thou, O Lord, art a God full of compassion, and gracious, long-suffering, and plenteous in mercy and truth. வசனம் 16. என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை இரட்சியும். Verse 16. O turn unto me, and have mercy upon me. Give thy strength unto thy servant, and save the son of thine handmaid. வசனம் 17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். Verse 17. Show me a token for good, that they which hate me may see it, and be ashamed, because thou, Lord, hast holpen me, and comforted me. சங்கீதம் அதிகாரம் 87. Psalms chapter 87. வசனம் 1. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. Verse 1. A psalm or song for the sons of Korah. His foundation is in the holy mountains. வசனம் 2. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றைப் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். Verse 2. The Lord loveth the gates of Zion more than all the dwellings of Jacob. வசனம் 3. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சேலா. Verse 3. Glorious things are spoken of thee, O city of God. Selah. வசனம் 4. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ, பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். Verse 4. I will make mention of Rahab and Babylon to them that know me. Behold Philistia and Tyre with Ethiopia. This man was born there. வசனம் 5. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். Verse 5. And of Zion it shall be said, this and that man was born in her, and the highest himself shall establish her. வசனம் 6. கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சேலா. Verse 6. The Lord shall count, when he writeth up the people, that this man was born there. Selah. வசனம் 7. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகாமாய் சொல்லுவார்கள். Verse 7. As well the singers as the players on instruments shall be there. All my springs are in thee. பைபிள் சவாலின் 186வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனை தேடுகிறவர்களை மீட்டெடுத்து மன்னித்து பலப்படுத்துவதில் அவர் மகிழ்ச்சியடைகிறார் என்பதை கற்றோம். அவரது இரக்கம் ஒருபோதும் குறைவதில்லை.
அவரது வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவருடன் நடக்கும்போது அவர் நமது வாழ்க்கையை சமாதானத்தாலும் நம்பிக்கையாலும் நோக்கத்தாலும் நிரப்புகிறார். தினமும் அவரது விசுவாசத்தை நம்பி அவரது சந்நிதியில் மகிழ்ந்து வாழ்வோம். தேவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது இதயத்தை புதுப்பித்து அவரது சித்தத்திற்கு நம்மை மேலும் நெருக்கமாக இட்டுச் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது கிருபையை அனுபவித்து அவரது அன்பை மற்றவர்களுடன் பகிர ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 186 of our Bible challenge is complete. Today we learned that God delights in restoring, forgiving, and strengthening those who seek Him. These Psalms remind us that His mercy never runs out and His promises never fail. As we walk with Him, He fills our lives with peace, hope, and purpose. Let us continue to trust His faithfulness and rejoice in His presence every day. Every moment spent with God renews our hearts and draws us closer to His will. Each day is another opportunity to experience His grace and share His love with others. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.